أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة. أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرا ولو ألقى معاذيره لا تهرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانا صدق الله العظيم. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இல்லை, நான் மறுமை நாளின் மீது சத்தியம் செய்கின்றேன். இல்லவே இல்லை. இடித்துரைக்கும் மனதின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று திரட்ட முடியாது என்று மனிதன் கருதி கொண்டிருக்கின்றானா? ஏன் முடியாது? நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம். ஆனால் மனிதன் தன் எதிர்காலத்திலும் தீமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று அவன் கேட்கின்றான். பிறகு பார்வை நிலை குலைந்து விடும்போது, மேலும் சந்திரன் ஒளி குன்றி போகும்போது, மேலும் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணைக்கப்படும் போது, அந்நாளில் இதே மனிதன் நான் எங்கே சென்று ஓடி ஒளிவது என்று கேட்பான். ஒருபோதும் இல்லை. அங்கு எந்த புகலிடமும் இருக்காது. அந்நாளில் உன் அதிபதியிடம் முன்பே சென்றடைய வேண்டியிருக்கும். அந்நாளில் மனிதனுக்கும் அவனுடைய முந்தைய பிந்தைய செயல்கள் அனைத்தும் எடுத்துக்காட்டப்படும். ஏன்? மனிதன் தன்னை பற்றி நன்கறிந்தவனாக இருப்பான். அவன் எவ்வளவுதான் சாக்கு போக்குகளை கூறினாலும் சரியே. நபியே, இந்த வகையை அவசர அவசரமாக மனனம் செய்வதற்காக உமது நாவை அசைக்காதீர். அதை நினைவில் நிறுத்தச் செய்து ஓதும்படி செய்வதும் நமது பொறுப்பாகும். ஆகையால் நாம் இதனை ஓதி காட்டும் போது அவ்வாறு ஓதி காட்டுவதை நீர் கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கவும் பின்னர் இதன் கருத்தை விளக்குவதும் தமது பொறுப்பே ஆகும். அல்லாஹ்வுமே கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய தலைப்பு புறம் பேசாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, புறம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், புறம் என்றால் என்ன? அதற்கு ரசூலுல்லாஹ், யார் ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவதும் அவர் வெறுக்கக்கூடிய செயலை என்றார்கள். அதற்கு சஹாபாக்கள், அவர் செய்ததை பற்றி பேசுவதில் என்ன இருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள்.
அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் செய்த செயலை அவன் இல்லாத நேரத்தில் பேசுவதுதான் புறம் என்று பதிலளித்தார்கள். அவர் செய்த செயலை அவன் இல்லாத நேரத்தில் பேசுவதுதான் புறம் என்று பதிலளித்தார்கள். ஒருத்தவங்களுக்கு நல்லுரை, அதாவது அட்வைஸ் பண்ற வகையில அவங்களோட குறைய நம்ம கவனம் செலுத்தலாம். அது அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய குறைய பத்தி அவங்களுடைய பெற்றோர்கிட்டயும் நம்ம சொல்லலாம். அதையும் அவங்க வெறுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் அவங்கள திருத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கு. ஆனா அங்க அவர் இல்லாத நேரத்துல அவருடைய குறைய பத்தி மத்தவங்க கிட்ட கூறுவோமே, அதுவும் புறம்தான். இதன பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, "வயலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா", பிறரை குறை கூறி புறம் பேசித் திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். 104வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில். நம்ம நினைக்கிறோம், புறம் பேசுறதுல அப்படி என்ன இருக்கு? ஏன் அல்லாஹ் புறம் பேசுறவருக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லியிருக்கானா? அது கீழ அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அதுக்கடுத்து அவங்களுடைய வேதனை பத்தி சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மெஹ்ராஜ் பயணத்தில் நடந்து சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு கூட்டத்தினர் தங்களுடைய இரும்பாலான நகத்தை கொண்டு தங்களுடைய முகம் மற்றும் இதயங்களை கீறிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டேன். இவர்கள் மக்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார்கள். யார் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறாரோ அவர் தன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுகிறார். எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம் இது! இந்த செயலை செய்தவர் தங்களின் நகத்தை கொண்டு தனது முகம் மற்றும் இதயங்களை கீறிக் கொண்டதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார். மேலும் அல்லாஹ் இதனை பற்றி கூறுகிறான், இன்ன பஅலல்லன்ன இஸ்மு வலா தஜீசசு வலா யஅதப் பஅலுக்கும் பஅலா ஐயுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுலு லஹ்ம அஹீஹி மைத்தா வ ஃபரிஹ்துமூஹு. உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? இல்லை, அதனை நீங்கள் வெறுப்பீர்கள். 49வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில். புறம் பேசுறவங்க எதற்கு சமம் அப்படின்னா, இறந்த தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடறதுக்கு சமம். கேட்கவே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எவ்வளவு அருவருப்பான விஷயம் இது! நம்ம சகோதரனுடைய மாமிசத்தை நம்ம சாப்பிட விரும்புவோமா எப்பயாவது? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்க இறந்தவங்களை திட்டாதீங்க. ஏன்னா அவங்க செய்ததுக்கு உண்டானது அல்லாஹ்ட்ட அவங்க மறுமையில அதுக்கு உண்டான பதில சொல்லிக்குவாங்க. நீங்க அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்காங்க. நம்ம தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வின் பாதையில அல்லாஹ்வின் மார்க்கத்துல தாவா பண்ணி செய்யறோம், அல்லாஹ்வின் பாதையில ஜக்காத் கொடுக்கிறோம். ஏதோ மறுமைக்காக அமல்களை சேகரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம செய்யற இந்த பாவ செயல்னால நம்ம நன்மைகள் அனைத்தும் அழிந்து விடும். நம்மளுடைய நன்மைகள் அனைத்தும் பங்கு வைக்கப்பட்டா நம்மளுடைய நிலைமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை பங்கு வைக்கப்படும். நீங்க தொழுகிற 5 வேளை தொழுகையும் பங்கு வைக்கப்படும். ஜகாத் பங்கு வைக்கப்படும். நம்ம செய்யற ஹஜ் பங்கு வைக்கப்படும். நன்மைகள் அனைத்தும் பங்கு வைக்கப்படும். எப்போது இவர் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசி இருந்தால், அவரை பற்றி பொய் பேசி இருந்தால், ஒரு மனிதனின் உள்ளத்தை நோகடித்து இருந்தால், அவருடைய நன்மைகள் அனைத்தும் பங்கு வைக்கப்படும் மறுமையில. இப்ப நம்ம நினைக்கிறோம், புறம் பேசுறது எதை பத்தி அப்படி பேசுவோம்? மத்தவங்கள அவங்களுடைய குறைய பத்தி பேசுவோம், அவங்களுடைய செல்வத்தை பத்தி பேசுவோம், அவங்களுடைய உடல் அமைப்பை பத்தி நம்ம பேசுவோம். இதனை பத்தி ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் அடியார்களை புண்படுத்தாதீருங்க, அவங்கள குறை கூறாதீர்கள், அவர்களின் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். யார் ஒருவரின் குறையை துருவி துருவி ஆராய்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் ஒன்று விடாமல் ஆராய்ந்து விடுவான்.
அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒளிந்திருந்தாலும் அல்லாஹ் அவன கேவலப்படுத்தாம விடமாட்டான். நம்ம ஒருத்தவங்கள பத்தி எந்த அளவுக்கு குறை சொல்றோம், அவங்களோட குறைய துருவி துருவி ஆராயிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? என்னுடைய அடியானுடைய குறைய யார் துருவி துருவி ஆராய்றாங்களோ, அவங்களுடைய குறைய நான் முழுவதுமா ஆராய்ந்து விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு ரசூலா சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவு சாதாரணமா பேசுறோம். அவங்க மனசு புண்பட்டாலும் சரி, அத கேட்டு அவங்க சங்கடப்பட்டாலும் சரி, அத பத்தி நமக்கு எந்த ஒரு யோசனையுமே இல்ல. அந்த டைம்ல நமக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணும். நம்ம மத்தவங்கள பத்தி பேசுறோம். அந்த டைம்ல நமக்கு ஒரு சந்தோஷம். அடுத்தவங்கள பத்தி பேசும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். இதே அந்த இடத்துல நம்மள பத்தி ஒருத்தவங்க புறம் பேசினா, அது நம்மளோட காதுக்கு வருது. அப்ப நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அதே மாரி தானே அவங்களுக்கும். அதையும் நம்ம நெனைக்கிறதே கிடையாது. அவங்க சங்கடப்பட்டு ஒரே ஒரு துவா மட்டும் கேட்டா போதும். அந்த துவாவுக்கோ, அல்லாஹ்வுக்கோ எந்த ஒரு திரையுமே கிடையாது. அந்த துவாவ அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்குவான். அத பத்தி தான் நமக்கு யோசனையே கிடையாதே. அந்த டைம்ல மத்தவங்கள பத்தி புறம் பேசுறோமே, அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமை என்ன? நெனச்சு பார்க்கிறோமா? இல்ல. எக்ஸாம்பிள்க்கு ஒரு பொண்ணு பாக்க போறோம். நம்ம வீட்டு பையனுக்கு ஒரு பொண்ணு பாக்க போறோம். அந்த பொண்ணு குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், ஏன் கருப்பா வெள்ளையாம் கூட இருக்கலாம். அது அந்த பொண்ணோட குறை. அது நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டா வேல முடிஞ்சுச்சு. ஆனா, நம்ம கூட வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட "இங்க பாரேன் இந்த பொண்ணு குண்டா இருக்கு. இங்க பாரேன் இந்த பொண்ணு ஒல்லியா இருக்கு." அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட குறை பேசுறோமே, அது இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. அது அந்த பொண்ணு காதுக்கு போனா எவ்ளோ சங்கடமா இருக்கும். அந்த பொண்ணு என்ன நினைப்பா? நம்ம அழகா இல்லையோ! நமக்கு கல்யாணமே நடக்காதோ! ஏன் நம்மள யாருக்குமே புடிக்கல. அப்படியெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்டா போகும். மத்தவங்கள அவங்க குறைய சொல்லி கஷ்டப்படுத்தவும் கூடாது. மனுஷங்கள மட்டுமல்ல, உண்ணும் உணவை கூட குறை கூறுவது கூடாது. உதாரணத்துக்கு, நம்மளோட வீட்ல சமைக்கிற சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, நமக்காக ஆசையா சமைக்கிற நம்மளுடைய அம்மாவையும், மனைவியும் தான் நம்ம திட்டுறோம். ஏன் நம்ம இத விருந்துக்கே போனாலுமே நமக்காக அங்க சமைச்சிருப்பாங்க. அது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்லுவோம்? "இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நெய் வந்து கொஞ்சம் அதிகம். பாயாசத்துல சர்க்கரை குறைவா இருந்திருக்கலாம்." என்றெல்லாம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட அப்படி நம்ம குறை பேசுவோம், புறம் பேசுவோம். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா, இவ்வாறு பேசுவதையெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? எந்த ஒரு உணவையுமே ஒருபோதுமே குறை கூறினதே கிடையாது. உணவு பிடித்திருந்தா உண்பார்கள். பிடிக்கவில்லை என்றால் உண்ணாமல் அமைதியாக இருப்பார்கள். இப்ப நம்ம புறம் பேசுறதுக்கு முக்கிய காரணமே என்ன? நாவு தான். ஏன்னா, நாவுல தான் நம்ம புறம் பேசுறோம். நாக்கு தவறினால் நரகம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தமது 2 தாடைகளுக்கு மத்தியிலும், 2 தொடைகளுக்கு மத்தியிலும் சரியாக பாதுகாக்கிறாரோ, அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கூறினார். ரசூல் அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 தாடைகளுக்கு மத்தியிலும் அப்படின்னா நாவ சொல்றாங்க. ஏன்னா, நாவுனால நம்மனால நல்லதையும் பேச முடியும், கெட்டதையும் பேச முடியும். இன்னொன்னு என்ன சொல்றாங்க? தொடைகளுக்கு மத்தியிலும், அதாவது 2 தொடைகளுக்கு மத்தியிலும் அப்படின்னா, மர்ம உறுப்பு சொல்றாங்க. ஏன்னா, விபச்சாரத்திலிருந்து நம்ம வந்து நம்மள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது 2யும் யார் வந்து பாதுகாக்கிறாங்களோ, அவங்க சொர்க்கம் செல்றதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லி ரசூல் அவ்ளோ உறுதியா சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ். மேலும் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையான பாவமாகும். நம்மளே நினைக்கிறோம், அது என்ன விபச்சாரத்தை விட கடுமையான பாவமா? அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாரி தான் இந்த மக்களும் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையான பாவமா இருக்கிறது ஏன்? அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட கொஸ்டின் கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, மனிதன் விபச்சாரம் வந்து செய்றான். அதுக்கப்புறம் அவன் திருந்தி அவனுடைய இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ்வும் தன்னுடைய அடியான் இவ்ளோ மனமுருகி துஆ கேட்கிறானேன்னு சொல்லி, அல்லாஹ் அவனுடைய பாவத்த வந்து ஏற்றுக்கிறான். இதே அந்த ஒரு மனிதன் வந்து இன்னொருத்தர பத்தி புறம் பேசியிருக்கான். அந்த இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து மன்னிக்காதவரு. அல்லாஹ் நானும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒருத்தவங்கள பத்தி நம்ம எவ்ளோ புறம் பேசுறோம். அவங்க மன்னிக்காதவர் அல்லாஹ், நானும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உறுதியா சொல்றான்.
இதே நம்ம புறம் பேசுறவங்க நம்ம முன்னாடி இருக்காங்க. நம்ம அவங்கள தெனைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் நமக்கு மனசு திருந்தி, சரி இவங்ககிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அதுவே அந்த மனுஷன் மௌத்தாய் போயிருந்தாலோ, இல்லாட்டி அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க. நம்மனால அவங்கள பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தூரத்துல இருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்படி பாவ மன்னிப்பு கேட்போம்? அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? அவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். இத தவிர வேற வழியே கிடையாது. எந்த அளவுக்கு புறம் பேசுவதனால் ஏற்படும் தீமை குறித்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. புறம்னா என்ன? புறம் பேசுபவருக்கு என்ன தண்டனை? புறம்னால அவங்க எதற்கு சமம் அப்படின்னு அளவுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஃபுல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், "முஃமின்களில் சிறந்தவர் யார்?" அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. மக்கள் சொல்றாங்க, "அல்லாஹ். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தவிர வேற யாரும் அறிந்தவர்கள் கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "எவர் எவருடைய நாவிலிருந்தும், கையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுபவரே உண்மையான முஃமின்." அதாவது முஃமின்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிறந்த முஃமின்களில் நம்மையும், நமது குடும்பத்தினரையும் அதில் ஒருவராக ஆக்கி, நம் பாவங்களை அனைத்தும் மன்னித்து, புறம் பேசுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று கூறி, எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவ்ஹானா வலில்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.